நவம்பர் 2ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் படிக்கிற ஒரு 19 வயசான பொண்ணும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் கார்ல உக்காந்துன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல 3 மர்ம நபர்கள் 3 போதை ஆசாமிகள் அந்த இடத்துக்கு வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டை சராமாரியா வெட்டிடுறாங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமையும் பண்ணியிருக்காங்க. இதை பத்தியும் அதே மாதிரி அந்த பாலியல் வன்கொடுமை பண்ண 3 பேரை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்கள கால்லே ஷூட் பண்ணி அவங்கள இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகேஷ். நான் உங்கள் அல்லா பகேஷ். இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே அந்த இடம் ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும் நைட்டில். அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த இன்சிடென்ட்டே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து, அதாவது ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் செடி மரம் கொடி எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல இருந்து 500 மீட்டர் தாண்டி தான் காலேஜுகள்லாம் இருக்குமா. ஐடிக்கு அதே மாதிரி காலேஜ், இதுக்கெல்லாம் பேக் சைடில் தான் இந்த கிரவுண்டுன்றது அமைஞ்சிருக்கான். அந்த இடத்துல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு நைட்டு 11 மணிக்கு வந்ததே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே சொல்ற ரீசன் 11 மணிக்கு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு எதுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, காலேஜ் படிக்கிற, அதாவது 19 வயசான ஒரு பொண்ணு அந்த இடத்துல கார்ல அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் 3 மர்ம நபர்கள், அதாவது அந்த 3 பேருமே குடிச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த இடத்துல அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் ஃபுல்லாவே மொத்தமே குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ரீசன்ட் டைம்ல கூட ஒரு பொண்ணு காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேரும், அந்த பொண்ணும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல 3 பேர் வந்தாங்க பாருங்க. அவங்க 3 பேர் வந்து அந்த காரணம் நின்றுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணும் அந்த பையனும் வெளியவே வர காணோம். அதனால இந்த 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அந்த 3 பேருமே அந்த ஃப்ரண்ட் டோரோட கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. அதை நம்ம போட்டோலாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. அந்த ஃப்ரண்ட் டோரை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு வெளியே வந்து அந்த பையனை மாதிரியா வெட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பையனுக்கு உடம்பு ஃபுல்லா, தலையில மொத்தமே அந்த பையனுக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனை தூக்கி ஓரமா போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு புதர் பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் போய் தான் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. கிட்டத்தட்ட 12 மணிலிருந்து 4 மணி வரைக்குமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு, அப்படியே நிர்வாணமான ட்ரெஸ்ஸே இல்லாம அந்த பொண்ணை அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க 3 பேரும் தப்பிச்சும் போயிடுறாங்க. ஆனா அவங்க தப்பிச்சு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க தப்பிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணை அந்த இன்சிடென்ட் பண்ண அதே இடத்துல வந்து போட்டுட்டு இவங்க தப்பிச்சு போக பாக்குறாங்க. அந்த டைம்ல தான் இவங்களோட வண்டியை அப்படியே விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த அளவுக்கு தான் அந்த இன்சிடென்ட் நடந்தது. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச பிறகு எப்படி போலீஸ் கிட்ட இந்த நியூஸ் போச்சுன்னா, அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த சராமாரியா வெட்டி அவனோட பாய் ஃப்ரெண்ட், அவன் அப்போதான் கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேல தான் அவன் மயக்கத்துல இருந்து தெளிவாகி எழுறான். அவன் எழுந்த பிறகு என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணை தேடுறான், எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கண்ணுக்கு கிடைக்காததுனால இவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்றான். அந்த பாய் ஃப்ரெண்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை சர்ச் பண்ண பாக்குறாங்க. சர்ச் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாவே ட்ரெஸ் இல்லாம ஒரு இடத்துல அப்படியே படுத்திருக்கு, அதுவும் உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த பிறகுதான் அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பையனையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு உடம்பு ஃபுல்லாவே வெட்டு காயமா, அதே மாதிரி தலையில மட்டுமே நிறைய வெட்டு இருக்கான். மொத்தமா 25 தையல் கிட்ட போட்டிருக்காங்களாம் அந்த பையனுக்கு. அவனுக்கும் சராமாரியா வெட்டி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் கோயம்புத்தூருக்கு பேக் சைட்ல தான் நடந்திருக்கு. இது நடக்க முக்கியமான காரணம், அந்த இடத்துல அவங்க போனதுதான். அந்த இடத்துல நிறையவே ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டா தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் காடு எல்லாமே தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கத்துனா கூட வெளியவும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுருக்காங்க பாருங்க, அது மிகப்பெரிய தப்பு. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த 3 போதை ஆசாமிகள், அந்த மாதிரிலாம் தான் நியூஸ்லாம் கூட சொல்லுவாங்க, அதாவது குடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க 3 பேர் அந்த இடத்துல குடிச்சிட்டு அப்போதான் வந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டையே ரொம்பவே உலுக்கி இருக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண 24 ஹவர்ஸ்லயே அவங்கள கண்டும் பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுல என்ன ஒரு ரொம்ப ரிஸ்கான விஷயமா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல கேமரா கிடையாது. அதுதான் போலீஸ்க்கு ரொம்பவே ரிஸ்கா இருந்தது. ஒரு வழியா
கிட்டத்தட்ட 300 கேமராக்களை அவங்க சர்ச் பண்ணி தான் இந்த கைதிகளை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கைதிகளை எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா 300 கேமராக்களை யூஸ் பண்ணி ஒரு வழியா கைதிகளை இருக்கிற இடத்த பார்த்துடுறாங்க. அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில எல்லாம் கத்தி இருக்குன்னு சொன்ன பாருங்க, அந்த கத்தியால போலீஸ் கையை வெட்ட பார்த்திருக்காங்க. அதே மாதிரி போலீஸே தாக்க பார்த்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரு உயர் அதிகாரியே கையோட மணிக்கட்டு இருக்கு பாருங்க, அந்த இடத்தையே கட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கரெக்டா கால்லயே ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கால்ல ஷூட் பண்ணி தான் அவங்கள இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு அறிக்கை இப்ப வெளியே விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கோரமான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த 2 நாள்ல நடந்திருக்கு. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்கு. அதே மாதிரி அந்த பையன் இந்த அளவுக்கு ஒரு வாக்குமூலன்றது கொடுத்துருக்கான். இந்த அளவுக்கு ஒரு கோர சம்பவம் ரீசன்ட் டைம்ல நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டீங்கன்னா, இந்த நியூஸை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டீங்கன்னா தப்பான்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே தப்பு என்னன்னா, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போனது தான் தப்பு. நைட்டு 11 மணிக்கு அந்த இடத்துல போகிறது ரொம்பவே ஒரு ஆபத்தான இடம். ஒன்னே ஒன்று சொல்றோம் பாருங்க, யாருமே இல்லாத இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா அந்த இடத்துல யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா அது ஆபத்து தான். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கோவை ரேப் கேஸ். இந்த அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ரேப் கேஸ்ன்றது அதிகமாகவே நடந்துட்டு வருது. அது மாற்றமே கிடையாது. அதை பத்தி இப்போதைக்கு நிறைய தமிழக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போதைக்கு டிவிகே கட்சி, அதே மாதிரி தேமுதிக, அதே மாதிரி அந்த மாதிரி நிறைய கட்சிகள் எல்லாருமே வந்து அவங்களோட விமர்சனத்தை அவங்க எல்லாருமே சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. இவங்களுக்கு என்ன தண்டிக்கை கொடுக்க போறாங்கன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த கார்ல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கார் நின்றுடுச்சுன்னு சொன்ன பாருங்க, அந்த கார்ல அந்த பொண்ணோட ட்ரெஸ், அதே மாதிரி அந்த காரோட கண்ணாடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் உடஞ்சி கீழே கிடந்திருந்தது. இது எல்லாமே சோசியல் மீடியால நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு கோரமான இன்சிடென்ட் தான் அந்த கோவை விமானம் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் நடந்திருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருக்கு. அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்கும்போது அந்த இடத்த பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க தான். ரீசெண்ட் டைம்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்ப பாருங்க, அந்த பொண்ணு கிடைச்சிருச்சான். ஆனா அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை தான் அந்த பொண்ணுக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு இருட்டான இடம். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அந்த இடத்துல ஃபுல்லாவே நிறைய பேர் குடிக்க தான் அந்த இடத்துல உட்காருவாங்களாம். இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்த கிட்டத்தட்ட ஒரு 19 வயசான பொண்ணு அந்த இடத்துக்கு போனது ரொம்பவே தப்பு. அவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன பாருங்க, அவனுக்கு 25 ஏஜா, அவன் ஒரு கார் மெக்கானிக்கா. அவன் தான் அந்த 2 பேரும் தான் சேர்ந்து அந்த கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வழியா கைதிகள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் தண்டனை கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கோவை ரேப் கேஸ் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கைதிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.